என்ன தேவதேவி, நீ நினைத்தது நடந்ததா? வெற்றி எவர் பக்கம்? தேவி, இந்த ஆசிரமத்திற்குள் நுழையும் வரை நான் அகந்தையோடுதான் இருந்தேன். ஆனால் இந்த மகானோடு பழக பழக என் ஆணவத்தை எல்லாம் அவர் காலடியில் கொட்டிவிட்டு இப்போது நான் அவருக்கு அடிமையாகிவிட்டேன். சரி, உனக்கு ஒரு அன்னையும் சகோதரியும் இருக்கிறார்கள் என்பதையே மறந்து விடாது. ஒரு முறை வீட்டுக்கு வந்து அம்மாவிடம் இந்த நற்செய்தியை சொல்லிவிட்டு வா. ஐயோ, அவர் என்னை விட்டு பிரிந்திருப்பதும் கடினம், நான் அவரை பிரிவதும் சிரமம். அது சரிதான். உன்னை பிரிந்து வேதனைப்படும் தாயின் மனம் மகிழ்ச்சி அடைய வேண்டாமா? ஒரு முறை வந்துவிட்டு போ. சரி, இப்போது நீ புறப்படு. அவரிடம் உத்தரவு கேட்டுக்கொண்டு பிறகு நான் வருகிறேன். வராமல் இருந்து விட மாட்டாயே? கட்டாயம் வருகிறேன். புறப்படு. தேவி, என்னை தனியே விட்டு நீ ஏன் இங்கு வந்தாய்? சுவாமி, என்ன இது? எழுந்திருங்கள். தேவதேவி, உன்னால் நான் உலகையே மறந்தேன். என்னுள் நீ இடம் பெற்று விட்டாய். உன்னை அந்த மாய கண்ணனாகவே காண்கிறேன். இனி ஒரு கணமும் என்னை விட்டு பிரிந்து விடாதே. உங்கள் உயிருக்குள் என் உயிர் அடைக்கலமாகிவிட்டது. இனி அதை பிரிக்கவே முடியாது. ஆனால் ஒரு முறை என் தாயையும் தமக்கையும் பார்த்து வர உத்தரவு தர வேண்டும். கூடாது, கூடவே கூடாது. நீ இல்லை என்றால் நான் இல்லை. மாட்டேன். நானும் உங்களை விட்டு பிரியவே மாட்டேன். என்னை பெற்ற கடனுக்காக, என்னுடன் பிறந்த தோஷத்திற்காக அவர்களை சந்தித்து தாங்கள் என்னை ஏற்றுக்கொண்டு நற்செய்தியை சொல்லிவிட்டு வந்து விடுகிறேன். மறுப்பின்றி அனுமதி தாருங்கள். ஒரே ஒரு பொழுது. சீக்கிரம் வந்து விட வேண்டும். ஆகட்டும். அங்கேயே தங்கிவிடக் கூடாது. சுவாமி, சுவாமி, என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? ரங்கா, தேவதேவி தன் இல்லத்திற்கு சென்று விட்டாள். அப்பா, போயிட்டாளா? கவலை விட்டுது. இனிமே நாம நிம்மதியா இருக்கலாம். இல்லை, அவள் இல்லாத இடத்தில் எனக்கு நிம்மதியே இல்லை. ஏன், நான் இருக்கனே. அவளை பிரிவது என் அரங்கனை பிரிவதற்கு ஒப்பு. சுவாமி, தேவி, தேவதேவி, சுவாமி, நான் நீயா? சுவாமி, இது என்ன? நீங்க அந்த தேவதேவிக்கே அடிமை ஆயிட்டீங்க போல இருக்கே. எல்லாம் அவன் செயல். என்னுள்ள இருந்து அவன் ஆட்டி வைக்கிறான். அவன் ஆணைப்படி நான் ஆடுகிறேன். இந்த ஆட்டம் ஒண்ணும் எனக்கு பிடிக்கலையே. பேசாம அந்த பொண்ணை நீங்க மறந்துடுங்க சுவாமி. முடியாத காரியம். ரங்கா, நீ இங்கே இரு. நான் தேவதேவியின் வீட்டுக்கு சென்று அவளை அழைத்து வருகிறேன். சுவாமி, சுவாமி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இப்பவே ஊருக்குள்ளே நம்ம பத்தி ஒரு மாதிரியா பேசிக்கிறாங்க. நீங்க வேற அந்த பெண்ணு வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டீங்க. அப்புறம் நாம எங்கேயும் வெளியில தலை காட்டவே முடியாது. ரங்கா, தேவி, தேவதேவி. யாரது? தேவதேவி நில வெகுதானே? இதுதான். தாங்கள் யார்? என்னை விப்ரநாராயணன் என்று அழைப்பார்கள். தாங்களா? என் செல்வ புதல்விக்கு வாழ்வு தந்த சீமான் தாங்கள் தானா? பாருங்கள் ஐயா, பாருங்கள். அமருங்கள். எங்கள் வீடு தேடி நீங்கள் வருவதற்கு நாங்கள் என்ன புண்ணியம் செய்திருக்க வேண்டும்? தங்கள் வருகையை நினைத்து நாங்கள் அளவு கிடந்து பெருமைப்படுகிறோம். நீங்கள் யார்? நான் தான் தேவதேவியின் தாய்.
மதிநுட்பமுள்ள பெண்ணை பெற்றிருக்கிறீர்கள். தேவதேவி எங்கே? சகோதரிகள் இருவரும் கோவிலுக்கு சென்றிருக்கிறார்கள். இப்போது வந்து விடுவார்கள். வேண்டுமென்றால் அழைத்து வர சொல்லட்டுமா? செங்கமலம், அம்மா. வேண்டாம் வேண்டாம், தேவதேவி வருவரை நான் இங்கேயே காத்திருக்கிறேன். ஆஹா, எத்தனை பெரிய மனிதர் நீங்கள்! என் பெண்ணுக்காக காத்திருக்கிறேன் என்று சொல்வதை கேட்பதே எனக்கு வேதனையாக இருக்கிறது. நீங்கள் நினைப்பதை போல் நான் ஒன்றும் அத்தனை பெரிய மனிதன் அல்ல, சாதாரணமானவன். நிறைகுடம் தழும்புமா? பாடாத செல்வ சிறப்பினர், அன்பு நிறைந்த மனத்தினர், மக்கள் அனைவரும் பணிந்திடும் மகா மேதை என்று சொல்லி இருக்கிறாளே. அம்மா, உங்கள் பெண் சொன்னதை நீங்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். என்னிடம் பொருட்செல்வம் இல்லை, ஆண்டவனின் அருட்செல்வம் உண்டு. மாட மாளிகை கூட கோபுரம் இல்லை, எனக்கென்று ஒரு மண் குடிசை உண்டு. ஐயா, தாங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? அந்த அரங்கன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன். சுருக்கமாக சொன்னால் அவனை பாடி பணிபுரியும் ஒரு பரதேசி. பரதேசியா? ஆமம்மா, பரதேசி. ஆபரும் செல்வம் படைத்தவருக்குத்தான் என் மகள் அடிமையாக இருக்க வேண்டுமே தவிர மண் குடிசையில் வாழும் ஒரு சாதாரண ஏழையுடன் அவள் வாழவே கூடாது. அவள் வாழ நினைத்தாலும் என் மனம் சம்மதிக்காது. முடிவாக சொல்லுகிறேன், என் மகளை மறந்து விடுங்கள். அவள் வருவதற்குள் தயவு செய்து இந்த இடத்தை விட்டு போய்விடுங்கள். அம்மா, என்ன சொல்கிறீர்கள்? தேவதேவியை நான் மறப்பதா? அவளை மறந்து இந்த உலகில் வாழ்வதா? வேண்டாம் அம்மா, வேண்டாம். அழியும் செல்வத்தை நம்பி சேரும் இரு உள்ளங்களை பிரித்து விடாதீர்கள். அவள் இல்லை என்றால் என் உயிர் இல்லை. உங்கள் உயிர் விலை போகுமா? உங்களுடைய மண் குடிசையும் மலர் செடிகளும் வந்து என் மகளுக்கு சோறு போடுமா? மரியாதையாக சொல்லுகிறேன், அவள் வருவதற்குள் இங்கிருந்து போய்விடுங்கள். இல்லை என்றால் பலவந்தமாக உங்களை விரட்ட வேண்டி வரும் என்று பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல பணிவு, சிறந்த அன்பு, உயர்ந்த பண்பு. வந்தபோது வரவேற்பு, இல்லை என்ற போது வெளிநடப்பு. அழகான தத்துவம். எல்லா தத்துவங்களையும் படித்த நீங்கள் பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்ற வாசகத்தை மட்டும் படிக்கவில்லையோ? படித்தேன், இந்த பாதி அனைத்தையும் படித்தேன். ஆனால் இந்த பாடத்தை மட்டும் படிக்கவில்லை தாயே. சரி சரி, நேரத்தை கடத்த வேண்டாம், சீக்கிரம் புறப்படுங்க. தேவதேவியை பார்த்து விட்டு போய்விடுகிறேன். முடியாது, உடனடியாக போய்விடுங்க. ஒரே ஒரு முறை. மரியாதையாக போகிறீர்களா இல்லையா? முடியாது. தேவதேவியை பார்க்காமல் இந்த இடத்தை விட்டு போக முடியாது. பலாத்காரமாக இழுத்து வெளியே தள்ளும் வரை தாங்கள் இந்த இடத்தை விட்டு போக மாட்டீர்கள். செங்கமலம், நமது ஆட்களை கூப்பிடு. வேண்டாம் தாயே, வேண்டாம். அந்த அளவுக்கு விவேகத்தை நான் இழந்து விடவில்லை. போகிறேன். ஆனால் ஒரு சந்தேகம். என்ன? நீ தேவதேவியின் தாய்தானே? இல்லை, பேய். பேய், பணப்பேய். பேய். அம்மா, எனக்கும் என் சுவாமிக்கும் நிம்மதியான வாழ்வு தர வேண்டும் என்று இன்று இறைவன் சன்னிதானத்தில் நன்றாக பிரார்த்தனை செய்துவிட்டு வந்தேன். பிரார்த்தனை செய்து கொண்டாய் அல்லவா? தீர்ந்தது என் கவலை. என்னை பெற்ற என் மனம் பேரானந்தம் அடைந்து விட்டது. என்னம்மா சொல்கிறாய்? உன் உள்ளம் கவர்ந்த சுவாமி இருக்கிறாரே, அந்த மகா மேதை, அவர் இங்கு வந்திருந்தார். இங்கு வந்திருந்தாரா? என்னை தேடியா? எங்கே அவர்? இப்போது எங்கிருக்கிறார்? வந்த வழியே திரும்பி சென்று விட்டார். ஏன்? பாடாத செல்வத்தினர் என்று நீ கூறினாயே, அவை அனைத்தும் பொய் என்று நான் புரிந்து கொண்டேன். என் குணத்தை அவர் புரிந்து கொண்டார், போய்விட்டார். அம்மா, அவர் மனம் நோகும்படி ஏதாவது பேசிவிட்டாயா? ஒன்றும் பேசவில்லை. ஆட்களை கொண்டு விரட்ட நேரிடும் என்று சொன்னேன், புரிந்து கொண்டார். ஐயோ ஆண்டவனே, இது என்ன சோதனை! நிலையற்ற செல்வத்தையே பெரிதாக நினைத்து பெற்ற ஞானியை அவமதித்து விட்டார். அழிந்து போகும் பொருள் செல்வத்தையே மனதில் வைத்து அழியாத அருள் செல்வத்தை அலட்சியப்படுத்தி விட்டார். அம்மா, அவர் இல்லை என்றால் நான் இல்லை. அவர் இல்லாத இடத்தில் எனக்கு வாழ்வே இல்லை. தேவதேவி, பெற்ற தாயிடம் பேச வேண்டிய பேச்சா இது? இன்று முதல் நீ பெற்ற மகள் இறந்து விட்டாள் என்று எண்ணிக்கொள். நான் வருகிறேன். எங்கு போகிறாய் பைத்தியக்காரி? உன் தாயின் உயிர் இந்த உலகில் இருக்கும் வரை ஒரு ஏழைக்கு நீ வாழ்க்கப்படவே முடியாது. அம்மா, பெருமானே, ஒரு பெண்ணிடம் அவமானப்பட வேண்டும் என்றே என்னை படைத்தாயா? ஐயனே, பெண் துணை வேண்டும் என்று நான் உன்னிடம் கேட்டேனா? கட்டளை என்று வந்ததால் தானே அவளை நான் ஏற்றுக்கொண்டேன். உன் திருநாமத்தையே சொன்னதால் தானே அவளுக்கு நான் அடிமையானேன். அதற்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? உன் அருளிலிருந்து என்ன பலன்? பொருள் இல்லாத காரணத்தால் போ வெளியே என்று விரட்டினாளே,
அந்த சுடுசொல் உன் செவியில் விழவில்லையா? இப்படி ஒரு சம்பவம் நடந்த பிறகு நான் உயிரோடு இருப்பதை விட இறப்பதே மேலல்லவா? நான் இறப்பதே மேலல்லவா? சுவாமி, தேவதேவியுடன் திப்பரி நாராயணன் வாழ நினைத்தது ஒரு குற்றமா? அதற்காக உங்கள் தொண்டனை இந்த அளவுக்கு அவமானப்படுத்துவதா? அடே அப்பா, உங்கள் கல்லான மனத்தை சொல்லால் வர்ணிக்கவே முடியாது. தன்னந்தனியே வாழ்ந்தவன் ஒரு பெண்ணை கண்டதுமே என்னை மறந்து விட்டானே. அந்த பெண்ணும் உங்கள் பேரை சொல்லித்தானே அவனை மயக்கினாள். அனைத்தும் நீங்கள் ஆடும் நாடகம் தானே. அந்த நாடகத்திலே சுவையான கட்டம் இனித்தான் நடக்கப் போகிறது. அதையும் பார். வீட்டுல சீக்கிரம் கதவு தொடங்க. யாரையா நீங்கள்? நானா? அடியே இந்த பிப்பல நாராயணர் இருக்காரு, அவருடைய பணியாள். என் பேரு ரங்கன். அவர் வந்து போய்விட்டார். இங்க இல்லை, வேற எங்காவது போய் தேடுங்க. ஆமா ஆமா, போகாதீங்க, இருங்க. இப்ப நான் அவரை தேடிட்டு வரல. வேற என்ன? இத பாருங்க, தொட்டு கும்பிடுங்க, கும்பிடுங்க முதல்ல. இந்த பொன் வட்டிலையும் ஆபரணங்களையும் உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாரு. உங்களுக்கு வேண்டாம்னா நான் போறேன். ஐயா ஐயா இருங்க, இதெல்லாம் உண்மைதானா? பின்ன பொய்யா? முதல்ல இதை நீங்க வச்சுக்கீங்க, இன்னும் என்னென்ன வருதோ அதையும் வாங்கிக்கீங்க. நான் வரேன். ஐயா, வீட்டிற்கு வந்து ஒன்றும் சாப்பிடாமல் போகிறீர்களே, உள்ளே வாருங்கள். நான் சாப்பிடணுமா? பாருங்கள் ஐயா. இந்த உபச்சாரணை எல்லாம் அவரோட இருக்கட்டும். அவர் இப்போ எங்க இருக்கிறார்? அதோ தெரியுதே மண்டபம், அதுல உட்கார்ந்துகிட்டு பாவம் தேம்பி தேம்பி அழுதுகிட்டே இருக்காரு. செங்கமலம், இந்த பத்திரம் நீ வீட்டை பார்த்துக்கொள். இந்த ரங்கன் வந்து போன விஷயத்தை தேவதேவிடம் சொல்லிவிடாது. இதோ வந்து விடுகிறேன். சரிம்மா. சுவாமி, சுவாமி, இந்த தெருக்கோடியில் நீங்கள் படுத்து கிடக்க நாங்கள் என்ன பாவம் செய்தோமோ? உங்கள் பொன்னான திருமேனி மண்ணில் கிடப்பதா? அதை பார்த்த பின்னும் இந்த பாவி உயிர் வாழ்வதா? பாருங்கள் சுவாமி, பாருங்கள், என் இல்லத்திற்கு வருகை தாருங்கள். தேவதேவியின் தாயா இப்படி பேசுவது? ஆம் சுவாமி, என் பெண் மேல் உங்களுக்கு உண்மையான பிரியம் இருக்கிறதா இல்லையா என்று பரிசோதித்து பார்க்கவே சற்று கடுமையாக பேசிவிட்டேன். புறப்படுங்கள். நான் காண்பது கனவல்லவே? நிச்சயமாக நினைவுதான். பாருங்கள், வந்து என் இல்லத்திற்கு சிறப்பு தாருங்கள். ஆஹா, அந்த அரங்கனின் விளையாட்டே விளையாட்டு. பெண்புத்தி பின்புத்தி என்ற பேதமையில் பேசிவிட்டேன். அந்த தவறுகளை எல்லாம் மன்னித்து விடுங்கள். என் பெண்ணை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவள் வாழ்ந்தால் உங்களுடன் தான் வாழ வேண்டும். இனி அவளை காக்க வேண்டியது உங்கள் கடமை. கண்ணும் இமையும் போல் வாழ்வோம். அவளை பற்றிய கவலை இனி தங்களுக்கு தேவையில்லை. விப்ரநாராயணரே, உங்களையும் தேவதேவியின் குடும்பத்தினரையும் சோழ மன்னரின் கட்டளைப்படி கைது செய்து அழைத்து போக வந்திருக்கிறோம். இந்த கைது செய்யும்படி சோழ மன்னர் கட்டளையா? என்ன காரணம்? அரங்கன் கோயிலைச் சேர்ந்த பொன்வட்டிலையும் ஆபரணங்களையும் உங்கள் பணியாளர் ரங்கனை கொண்டு திருடி வரச் செய்து அதை தேவதேவியின் தாயாரிடத்திலே கொடுத்த குற்றத்திற்காக உங்களை கைது செய்ய வந்திருக்கிறோம். ஆண்டவா, என்ன சோதனை! கோவில் பொருளை நான் திருடச் சொன்னேனா? அதை ரங்கன் கொண்டு வந்து கொடுத்தானா? இது என்ன நாடகம்? எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. ஒன்றும் புரியவில்லையா? நீங்கள் கொடுக்க சொன்னதாகத்தானே ரங்கன் பொன்வட்டிலையும் ஆபரணங்களையும் நேற்றிரவு என்னிடம் கொண்டு வந்து கொடுத்தான். அது உங்கள் சொந்த பொருள் என்று நம்பி என்னவா நானும் வாங்கிக் கொண்டேன். அம்மா, என்ன பொழிகிறாய்? நான் ஒன்றும் உணரவில்லை. இவர் கொடுக்க சொன்னதாகத்தான் ரங்கன் கொண்டு வந்து கொடுத்தான். அது திருட்டு பொருள் என்று தெரியாமல் நானும் வாங்கிக் கொண்டேன். எங்கே இந்த ரங்கன்? ரங்கனையும் அவன் கொடுத்த விவரத்தை சொன்ன இந்த வீட்டு பணிப்பெண்ணையும் ஏற்கனவே கைது செய்து வைத்திருக்கிறோம். இல்லை, இல்லை, என்னால் இந்த சம்பவத்தை நம்பவே முடியவில்லை. என் சுவாமியின் விவேகத்திற்கு களங்கம் கற்பிக்க வேண்டும் என்று யாரோ செய்த சதி இது. உங்கள் நியாயத்தை எல்லாம் சபையில் வந்து கூறுங்கள். நீங்கள் அனைவரும் உடனடியாக எங்களுடன் புறப்படுங்கள். சுவாமி, என் வீடு தேடி வந்ததற்கு தங்களுக்கு கிடைத்த பரிசா இது. தேவி, நம்மை தம்பதிகளாக பார்ப்பதை விட தவறு செய்த குற்றவாளிகளாக காண விரும்புகிறான் அரங்கன்.
வா. விப்ரநாராயணரே, இந்த களவை பற்றி முடிவாக தாங்கள் என்ன கூறப் போகிறீர்கள்? மன்னா, பொன்வெட்டிலை கருப்பொருளாக கொண்டு விண்ணையும் மண்ணையும் அளந்த பெருமான் என்னை வைத்து விளையாடுகிறான். ரெங்கனோ களவு செய்யவில்லை என்கிறான். பணிப்பெண்ணோ ரெங்கன்தான் கொண்டு வந்து கொடுத்தான் என்கிறாள். அனைத்தையும் பார்த்துக் கொண்டு என்னை காக்கும் அரங்கனோ திருவரங்கத்தில் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருக்கிறான். இவற்றுக்கிடையே மறுத்து பேசி நான் நிரபராதி என்று சொல்லும் மறுகதை எனக்கு ஏது? தேவதேவியின் வீட்டிற்கு சென்று நான் இப்படி திருட்டு பட்டத்தை சுமக்க வேண்டும் என்ற அந்த திருமால் ஒரு திட்டம் தீட்டியிருந்தால் அதிலிருந்து தப்பும் திறமை இந்த எளியவனுக்கு ஏது? விளையாட்டை விபரீதமாக்கி பார்ப்பதே அவனுக்கு ஒரு விளையாட்டு. வேந்தே, மாளும் உடல் மீளப்போவதில்லை. ஆனால் மாலவன் கோவில் பொருளை திருடியவன் என்று மற்றவர் கூறும் நிலைக்கு அந்த மாயவன் என்னை ஆளாக்கி விட்டானே. அதை நினைக்கும் போதுதான் என்னால் ஆள முடியும். மன்னா, குற்றத்தை நான் செய்யவில்லை. இருப்பினும் கொடுக்கும் தண்டனையை ஏற்றுக்கொள்ள தயாராயிருக்கிறேன். ஆண்டவனுக்கு தொண்டு செய்யும் அடியவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்ற விருப்பம் நமக்கில்லை. ஆனால் சுமத்தப்பட்டிருக்கும் குற்றமோ மன்னித்து அனுப்பக்கூடிய அளவில் இல்லை. இது சங்கடமான நிலை. இருப்பினும் என் கடமையை நான் செய்து விடுகிறேன். கோவில் பொருளை களவாடுவது, நாட்டை காட்டிக் கொடுப்பது, பெண்களின் கற்பை சூறையாடுவது, இவை அனைத்தும் மகா பாதகங்கள் என சான்றோர்கள் வரையறுத்திருப்பதால் அரங்கன் கோவில் பொருள் காணாமல் போனதற்கு காரணமாயிருந்த விப்ர நாராயணருக்கு நீதியின் பேரால் மரண தண்டனை விதிக்கிறேன். விப்ரநாராயணரே, இறுதியாக நீர் சொல்ல வேண்டியது ஏதேனும் உண்டா? சோழமன், சொல்வதற்கு ஒன்றுமில்லை. அப்படியே சொன்னாலும் என் சொல்லுக்கு இங்கு வலிமை இல்லை. என்றாலும் உங்கள் கட்டளை கிணங்கு ஒரே ஒரு முறை என் இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அப்படியே செய்யுங்கள். கண்ணா, உன்னை கைகூப்பி வணங்கும் தொண்டனை கள்வனென்று பலர் சொல்லும் நிலைக்கு ஆளாக்கினாயே. அந்த விபரீத விளையாட்டை இந்த விப்ரநாராயணனோடு நிறுத்திக்கொள். உன் பக்தன் மீது பழி சுமத்தும் படலத்தை இன்றோடு முதலும் கடைசியுமாக நினைத்து விட்டுவிடு. இதுவே உன்னை நான் இறுதியாக வேண்டிக் கொள்வது. நிறைவேற்றுங்கள் தண்டனை. என் சுவாமி கள்வன் இல்லை. அவர் ஒரு குற்றமும் செய்யவில்லை. நடந்த சம்பவம் அனைத்திற்கும் காரணம் நான் தான். என்னை கொன்று விடுங்கள். அவரை விட்டு விடுங்கள். என் பொருட்டு நீ எந்த இன்னல்களையும் அனுபவிக்க வேண்டாம். மன்னன் கட்டளைப்படி எனக்குத்தான் மரண தண்டனை. வாய்ப்பிருந்தால் மறுபிறப்பில் சந்தி. திருமால், உன் திருவடிக்கே அடைக்க. நாராயணா, ஒருவனாக தனியே இருந்த உனக்கு உலகின் அனுபவங்கள் தெரிய வேண்டும் என்பதற்காக நாமே ரங்கனாக வந்து தேவதேவியின் தாயாரிடத்தில் பொன்வெட்டிலையும் ஆபரணங்களையும் கொடுத்து இந்த நாடகம் ஆடினோம். நீ நிரபராதி, தவறு எதுவும் செய்யவில்லை. இனி நீயும் தேவதேவியும் இப்பூவுலகில் நீண்ட நாள் வாழ்ந்து எமக்கும் எமது தொண்டர்களுக்கும் சேவை செய்து தொண்டர் அடிப்படை ஆழ்வார் என்ற திருநாமத்தோடு புகழ்பெற்று வாழ்வாயாக. கண்ணா, ஆயினும் இனிய கருணையோடு என்னை காத்து வளர்த்த மணிவண்ணா, பலரறிய என்னை கள்வனாக்கி பின் எனக்கு காட்சி தர வேண்டும் என்று காத்திருந்தாயா? சேவித்தேன் உன் திருவடியை சிறந்தாய். பாவியே அமுதே, எனக்கு அருள் செய்த இறைவா, பாவியேன் உன்னையெல்லால் பற்றுமிட வேறுண்டோ? திருமாலே, உந்தன் பெருமையே பெருமை, உந்தன் பெருமையே பெருமை. பக்த கோடிகளே, இறைவனுக்கு சேவை செய்து பெரும் பெயர் பெற்றார் தொண்டரடிப்புடி ஆழ்வார். திருமால் பெருமையை பாடுறவங்களுக்கும் படிக்கிறவங்களுக்கும் கேட்கிறவங்களுக்கும் எல்லாவித நன்மையும் தானா வந்து சேரணும்னு உங்க சார்படியும் ஏன் சார்படியும் அந்த ஏழுமலையான வணங்கி கேட்டுக்கொள்ளும்.